அம்மா என்ன செய்கிறீங்க? இன்னைக்கு என்ன லஞ்சு? இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தொக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் தொக்கு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் எங்கே காணும்? கட் பண்ணியாச்சா? வெண்டைக்காய் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி அதை பொரியல் பண்ணிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கீங்க. பண்ணியாச்சு. வெண்டைக்காய் எப்படிம்மா வாங்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாச்சும் எனக்கு சொல்லித்தாங்களா? வெண்டைக்காய் வந்து ரொம்ப பெருசாக அழுத்தமாக இருந்ததுன்னா முட்டி போயிருக்கும். குட்டிலையும் அந்த மாதிரி இருக்கும். சின்னதாக அப்படியே நம்ம சாஃப்டாக இருக்கான்னு தொட்டு பார்த்தாலே போதும். ஓகே. நிறைய பேர் உடச்சி பார்த்து வாங்குவாங்களே, அப்படிலாம் பண்ணணும் இல்லை. இப்படி நம்ம அதை எடுத்து நம்ம தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். ரஃப்பாக இல்லாமல் ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே பிஞ்சு தான். ஓகேம்மா. கத்திரிக்காய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க? மேலே இருந்தெல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. கத்திரிக்காய் எப்படி வாங்கணும்? கத்திரிக்காய் இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோல்லாம் வந்து அப்படியே அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப சின்னதாகி அது ஒரு மாதிரி காஞ்சிருச்சுன்னா முத்தி இருக்கும். நல்லா புஷ் புஷ்ன்னு அதில் இப்படி இருக்கும். நல்லா பெருசா நல்லா திக்னஸா அது மாதிரி இருந்தால் அது பிஞ்சாக இருக்கும். இது ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் இல்லை? மசாலா நல்லா ஊறி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் உள்ள நல்லா ஏறும். கத்திரிக்காய் அது பிஞ்சாக இருக்குல்ல, ஆனால் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. சாஃப்டாக இருந்து கட் பண்ணதும் பிஞ்சாக இருக்குது. சாஃப்டாக இருக்குல்ல.